வணக்கம். சேலத்தில் திடீரென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சர்ப்ரைஸாக வந்து சந்தித்த நடிகர் கமல்ஹாசன். திடீரென கமல்ஹாசன் அவர்களை பார்த்தவுடன் சட்டென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ரியாக்ஷன். இணையத்தில் வைரலாகும் புகைப்படம். இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில வாரங்களே இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் களம் உக்கிரமடைந்துள்ளது. அதன்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இப்படிப்பட்ட நிலையில் இன்றைய தினம் பிரச்சாரத்திற்காக சேலத்தில் தங்கியிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் அவர்கள் திடீரென நேரில் வந்து சந்தித்திருக்கிறார். அதாவது திமுக தலைமையிலான இந்திய கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்த மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு திமுக சார்பாக ஒரு ராஜ்யசபா சீட் மட்டும் ஒதுக்கப்பட்டது. அந்த வகையில் கமல்ஹாசன் அவர்கள் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வார் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தை நேற்றைய தினம் ஈரோட்டிலிருந்து தொடங்கினார் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள். ஈரோட்டில் நேற்று திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்ட கமல் அவர்கள் இன்றைய தினம் சேலத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் தங்கியிருந்தார். இதற்கிடையே நேற்றைய தினம் தருமபுரியில் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் சேலத்தில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக சேலத்தில் தங்கியிருந்தார். அதாவது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சேலம் மாமங்கம் பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தார். இந்த நிலையில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனும் முதலமைச்சர் அவர்கள் தங்கியிருந்த அதே ஹோட்டலில் தான் தங்கியிருந்தார். அதன்படி இது குறித்து அறிந்த கமல்ஹாசன் அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சென்று சந்தித்தார். இந்த ஒரு எதிர்பாராத சந்திப்பு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் சர்ப்ரைஸாக அமைந்தது. அப்போது கமல்ஹாசன் அவர்களை ரூம் வாசல் வரை சென்று வரவேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவரை அமர வைத்து அவரோடு சில நிமிடங்கள் உரையாடினார். அப்போது நாடாளுமன்ற தேர்தல் பணிகள், தேர்தல் பிரச்சார நிலவரம் பற்றி இருவரும் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் திமுக வேட்பாளர்களுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு அதிக அளவில் உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் கமல்ஹாசன் அவர்கள் கூறியதாக கூறப்படுகிறது. பின்னர் கமல்ஹாசன் அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் விடைபெற்றுக் கொண்டு இன்றைய தினமே விமானத்தில் சென்னை புறப்பட்டு சென்றார். வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி திருச்சியிலும் 3ஆம் தேதி சிதம்பரத்திலும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய உள்ளார் கமல்ஹாசன் அவர்கள். வரும் ஏப்ரல் 16ஆம் தேதி வரை திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கமல்ஹாசன் அவர்கள் பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இன்று காலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சேலம் அக்ரஹாரம் பகுதியில் நடந்து சென்று வாக்கு சேகரித்தது குறிப்பிடத்தக்கது. பரபரப்பான பிரச்சாரத்திற்கிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அவர்களும் சந்தித்துக் கொண்ட இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.